TNPSC aspirants, நம்ம சென்டர் மேப் யூடியூப் சேனல்ல இம்பார்ட்டன்டான சீரியஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம் வெறும் 40 டேஸ்ல. ஏன்னா இருக்கிற டாபிக்கே 40 டாபிக்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோ மூலமா வெறும் 40 டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 2ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க அதோட ஃபுல் டீடைல்ஸ் என்னென்ன நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுதான் யூனிட் 5ஓட சிலபஸ். இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த சிலபஸ் எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல கவர் பண்ணுது. 50 கொஸ்டின்ஸ் வருதுங்களா? 50 கொஸ்டின்னா 50 மார்க்ஸ். அதே மாதிரி மெயின்ஸ்லயும் கவர் ஆகுது 100 மார்க்ஸ். அதுக்கப்புறம் குரூப் டூ அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் இதுலயும் இந்த டாபிக்ஸ் கவர் ஆகுது. இதுலயே எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம பாஸ் பண்ணாதான் மெயின்ஸ் போக முடியும். ஸோ இன்னும் நமக்கு எத்தனை நாள் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ மொத்தம் குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 1 இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த யூனிட் 5 ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். எத்தனை டாபிக்ஸ் இருக்கு? 40 டாபிக்ஸ் இருக்கு. 40 டாபிக்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்டரா ஃபுல் டீட்டெயிலா எலாபரேட்டா வித் காங்கிரீட்டான ஃபேக்ட்ஸோட நம்ம இந்த கிளாஸை டெய்லியும் பார்க்க போறோம். ஸோ வாங்க எப்படி நான் பிரிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கு? எக்கனாமிக்ஸை அந்த சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே இதுல எடுத்து தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டாச்சு. எக்கனாமிக்ஸ்ல இருந்து இவ்வளவு இருக்கு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எத்தனை இருக்கு? மொத்தம் 39 டாபிக். கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்கு, அது இதுல இருந்து ஆட் பண்ணும்போது அதனாலதான் நான் 40 டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி இது ஒரு நாள் நம்ம கவர் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பா மே 2ஆம் தேதி வந்துடும். ஓகே, 5 இயர் பிளான் மாடல் இதுவும் நமக்கு உண்டு. அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் இதுவும் உண்டு. இது ஒரு டாபிக். நித்தி ஆயோக், சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ எங்கெங்கெல்லாம் நமக்கு ரெவென்யூ வருது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸ் மூலயமா எது மூலயமா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வருதோ அதுதான் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை பத்தின ஃபுல்லாவே எல்லாமே பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, RBI, அதுக்கப்புறம் அதோட சேர்மனா யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரா யார் இருக்காங்க, RBI கவர்னர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அப்புறம் பிஸ்கல் பாலிசி யார் இதுல ரோல் பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்ப்போம். மானிட்டரி பாலிசி இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? RBI கண்ட்ரோல்ல இருக்கு. பிஸ்கல் பாலிசி யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பினான்ஸ் கமிஷன் இது என்னன்னு ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் GST எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கான்ஸ்டிடியூஷனோட கம்பேர் பண்ணி ரிசோர்ஸை எப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல் டீடைலா பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுல நேனோ டெக்னாலஜி வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ஓகே, நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, ட்ரோன் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜி யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். விண்ட் எனர்ஜி. ஸோ இது மூலியமாவே நம்ம அக்ரிகல்ச்சரை எந்த அளவுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது இதை ஃபுல்லாவே பார்க்க போறோம். இண்டஸ்ட்ரியல் growth, இப்போ புதுசா வந்திருக்கிற AI, அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் இது எல்லாத்தையுமே இண்டஸ்ட்ரியல் growthல இதுக்கு என்னென்ன ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ஸ் பார்ப்போம். சோஷியல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி. ஆக மொத்தம் எக்கனாமிக்ஸ் மட்டுமே 23 பாயிண்ட்ஸ், 23 டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, எக்கனாமிக்ஸ் மட்டுமே 23 டாபிக்ஸ் இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் வித்தவுட் கேப் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டான்னு வந்துடும். ஓகே, யூடியூப்ல இது ஃபுல்லாவே ஃப்ரீ தான், ஃபுல்லாவே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 24வது பாயிண்ட்ஸாவே டாபிக்ஸாவே நம்ம வச்சுப்போம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டுல, HDIன்னு சொல்லுவாங்களே அது பார்ப்போம். இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். ஸோ இங்க யாரெல்லாம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்காக மறுமலர்ச்சிக்காக யாரெல்லாம் இருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாரதியாரை சொல்லலாம். அதுக்கப்புறம் பெரியாரை சொல்லலாம். இவங்கெல்லாம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் மணியம்மையை சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணவங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்
இப்போ 1949 டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1972 ஏடிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டது. இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வர்றப்போ ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் இருந்தது இல்லையா, அது ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்கீம்ஸை பத்தி பார்ப்போம். அப்புறம் ரிசர்வேஷன் பாலிசி, அதுக்கப்புறம் சோஷியல் ரிசோர்ஸ். இப்போ கூட நமக்கு ரிசர்வேஷன் பாலிசி உமன்ஸ்க்கு வந்து 33% கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன ஆக்ட், அது எதுல இருந்து எடுத்தாங்க, ஏன் இது வரைக்கும் லோக்சபாவுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் கொடுக்கல, ஆனா பஞ்சாயத்து ராஜ்ல 33% ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. அதை பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். அப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல எப்படி எல்லாம் வந்து எக்கனாமிக்கலா வந்து ஜென்ரேட் பண்றோம், கேபிட்டலை யூஸ் பண்ணி, டாக்ஸை யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்றோம், எப்படி வந்து பணம் வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து தாய் சேய் நலத்திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு உண்டான மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பாக்குறதா இந்த ஸ்கீம்ஸ். ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மனி தமிழ்நாட்டில் நடக்கிறது மட்டும் பார்க்க போறோம். இங்க எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, இது எல்லாத்தையுமே ஸ்கீம்ஸ் ஓரியன்டா நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு எப்படி இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இருக்கு, இந்தியன் ஓஷன்ஸ் இருக்கு, வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ எண்டுல இங்க பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு சொன்னா நார்த்ல சென்னை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு, என்னென்ன ஃபீல்டெல்லாம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரெல்லாம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்களோ, அதுக்கப்புறம் அப்துல் கலாம் போன்றவர்கள், அவங்கெல்லாம் வந்து இதை பார்க்கறதா இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இ கவர்னன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதுலயும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்க்க போறோம். அப்புறம் வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அது எல்லாத்தையுமே ஜென்ரலாவே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா வந்துடும். அப்புறம் பப்ளிக் டெலிவரி, பிடிஎஸ், ரேஷனல்ல ஒரு பொருள் கொடுக்குறாங்க இல்லையா, பிடிஎஸ், அதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் அப்படிங்கிறது பிடிஎஸ். அப்புறம் கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், இது அனைத்தும் கிட்டத்தட்ட 40 டாபிக்ஸ் இருக்கு. 40 நாள்ல ஒரு சீரீஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் சீரியஸா நம்ம யூனிட் 5 நம்ம ஃப்ரீயா நம்ம யூடியூப் சேனல், சென்டம் ஆஃப் யூடியூப் சேனல்ல கொடுக்க போறோம். ஸோ மே 2ஆம் தேதியிலேருந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.